நான் சில லூசு கூடியானுங்க கிட்ட மாட்டிட்டு me ranking my favorite YouTubers. கான்செப்ட் என்னன்னா, நான் இன்ஸ்டாகிராமோ இல்லை நான் அதர் வெப்சைட்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணி டேட்டா காலியானதை விட நான் யூடியூப் அதிகமாக பார்க்குற ஒரு ஆள். ஓகே, ஒரு 10 years ஆஃப் யூடியூப் ஜேர்னி இருக்குல்ல, என்னோட பாத் உங்களுக்கும் இதே பார்த்து தான் இருக்குமா? ஏன்னா நான் நிறைய மாற்றி நிறைய பெரிய வீடியோஸ் பார்ப்பேன். ஓகே, உங்கள் ஜேர்னியும் என்னோட ஜேர்னியும் மேட்ச் ஆகுதா? ஓகே, ஏன்னா நான் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் என்னோடய ஃப்ளோவில் நான் அப்படியே போயிட்டு நான் வாழ்க்கையில் படத்தை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமானதை விட நான் யூடியூப் வீடியோஸ் பார்த்து அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஒரு ஆளுக்கு. இங்கே போட்டிருக்கிற கேரக்டர் நேம்ஸ் இது ரேட்டிங் கிடையாது. ஓகே, அந்த மூவியில் அவங்க ரோலுக்கான இம்பேக்ட் இருக்குல்ல, ஸோ அதை மீன் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். இப்போ கூட அன்பை மேலே தூக்கி போட்டு ராஜனை கீழே போட்டுனா ராஜன் சின்ன ஆள், அன்பு பெரிய ஆள் கிடையாது. அந்த ஸ்டோரியில் என்ன இருக்கிற அவங்களோட இம்பேக்ட் வச்சு நான் அதை போட்டிருக்கேன். ஓகே, த ஃபர்ஸ்ட் எவர் யூடியூபர் ஐ சர்ச். ஓகே, நான் யூடியூப் வீடியோஸ் பார்த்தேன்னா நான் சர்ச் பண்ணி போய் பார்க்கணும் அப்படி போய் பார்த்தது ஒரே ஆள் தான். அதுக்கப்புறமா பார்த்தேன், ஸ்டார்டிங்கில் நான் ஃபஸ்ட்டு பார்த்தது நன் அதர் தேன் ஜம்ப் கட்ஸ். ஃபஸ்ட்டு சொன்னது தான் இந்த ரேட்டிங் உங்களுக்கு 5 ஸ்டார், உங்களுக்கு 1 ஸ்டார் கிடையாது, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஜம்ப் கட்ஸுக்கு அந்த ஜம்ப் கட்ஸ் பேரோட அர்த்தமே தெரியாமல் நான் அவ்வளோ ஒரு ஃபேனாக இருந்த ஒரு வயசு அது. ஓகே, இங்கே இருக்க ஜோக்ஸ்லாம் திருடி எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கூலில் சொல்கிறது, நான் அந்த வீடியோ பார்த்தேன், இந்த வீடியோ பார்த்தேன், நேற்று ஒரு வீடியோ போட்டான் பார்க்கல, வீட்டுக்கு வந்த உடனே பார்க்கணும்னு சொல்லிட்டு வேகமாக அந்த ரீசார்ஜ் கார்டு இருக்கும். ஓகே, அது 5 to 10 rupees எவ்வளோன்னு நினைக்கிறேன். நான் வீட்டிலேருந்து சிறுறான் திருடிட்டு போயிட்டு வாங்கி அதை ஸ்க்ராட்ச் பண்ணி அந்த மெசேஜில் சென்ட் பண்ணால் நமக்கு 1 GB வரும்னு நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. அதெல்லாம் போட்டு பார்த்து ஹரிபாஸ்கர் அதுக்கப்புறமா இது நிறுத்தியாச்சு, இது போச்சு, இது விடுங்க, அது கொஞ்சம் சோகம் தான், அதை விடுங்க. ஆனால் அதுக்கப்புறமா ஒரு சீரீஸும் கொஞ்சம் பண்ணியிருந்தார், அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டார் மனுஷனை. நானும் தேடலை, இப்போ கரண்ட்டாக என்ன பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. பட் நான் தேடி நான் பார்க்கணுன்னு வந்த ஃபர்ஸ்ட் யூடியூபர், என் மனதை கொள்ளையடித்தவர் ஜம்ப் கட்ஸ். ஓகே, அப்போது செகண்ட் இவரை நான் தேடுறேன். இப்போ ஹரிபாஸ்கர் நான் தேடலை நான். ஓகே, எனக்கு தெரிஞ்சிச்சு, எனக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்தோடனே சரி ஓகே, நண்பர் விட்டுட்டாரு, படம் நான் பண்ணுவார், இல்லை வேறு ஏதாவது பண்ணுவார், இல்லை சீரீஸ் பண்ண ஆரம்பித்தார், சரி ஓகே ஃபைன் அப்படின்ட்டு. இந்த ஆளை நான் தேடிட்டே இருக்கிறேன். இந்த ஆள் எதுலேயுமே வர மாட்டான். இந்த ஆளுக்கு என்ன பிரச்சனை எனக்கு புரியல. எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்யூனிட்டி இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு கம்யூனிட்டி நான் வேறு யாருக்காச்சும் இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. இந்த ஆளுக்கு இருக்கிற மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு கம்யூனிட்டி யாருக்குமே இல்லை. எங்கப்பா போனேன்? ரிஷிபீடியா. எனக்கு எடிட்டிங்னா ஓகே, எடிட்டிங்கால வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக ஆகும். அதாவது எனக்கு எடிட்டிங் இதுதான் எடிட்டிங்னு எனக்கு அப்போ தெரியாது. ஓகே, நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு வீடியோ பார்க்கும்போது ஓகே டக்கு வீடியோ சேஞ்ச் ஆகுது, வீடியோ கிளிப்ஸ்லாம் உள்ள ஆட் ஆகுது. நான் மேபி மற்றவங்க பண்ணியிருக்கலாம், நான் பார்த்ததில் சொல்கிறேன். நான் வீடியோ கிளிப்ஸில் டக்குன்னு சேஞ்ச் ஆகுது. யார் அந்த மனுஷன் நல்லா பேசுகிறானே, ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்ட், பிளாக் கலர் டிஷர்ட் போட்டு இன்ஃப்ளூயன்ஸ் கவர்மெண்ட் அஃபீஷியலோட ப்ரிவிலேஜ் எங்கே போகிறானே தெரில. அப்புறம் ஒரு வாட்டி வந்தார், நான் திருப்பி நான் இதுக்கப்புறம் பாருங்கள் என் ஆட்டத்தை அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு போனார். திரும்பி போயிட்டார். இந்த மனுஷன் எனக்கு ரிஷிபீடியா வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு இந்த மனுஷனுக்கு தெரியும். நான் அவ்வளோவா பார்க்கலை ஏன்னா எனக்கு கொஞ்சம் புரியாது எனக்கு. ஸோ நான் அவ்வளோவா பார்க்கலை. அதுக்கப்புறமா என் ஸ்கூல் ஃபுல்லாக பாத்தியா எல்லாம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் அம்மாவும் பார்க்குறாங்க. சரி யார் இந்த மனுஷன்னு பார்க்கப்போம். நான் ஒரு 10 வருஷம் யூடியூப் பார்க்குற ஒரு பர்சன்னா ஒரு 7 வருஷமாக இருக்கான். நீங்கள் என்ன வேணால் கலாயுங்க, நீங்கள் என்ன வேணால் பேசுங்க,
நீங்கள் வந்து விக்கிபீடியான்னு சொல்லுங்கள், இல்லை நீங்கள் பார்த்து காப்பி அடிக்கிறான், இல்லை நியூஸ் சேனல் இவன் என்ன வேணால் சொல்லுங்கள், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான, அவ்வளோ ஒரு கன்சிஸ்டண்ட்டான, இவ்வளோ ஒரு எடிட்டே இருக்காது வீடியோவில். அது அது ஓகே, நான் ஒத்துக்கிறேன், அதுவும் எடிட்டிங் தான், ஓகே நான் ஒத்துக்கிறேன். இவர் உட்காந்துருப்பார், சைடில் ஃபோட்டோஸ் வந்துட்டு போவோம், அப்போத்துலேருந்து போடுறவருக்கு அது எடிட்டிங் தான், ஓகே. என் மூஞ்சி நான் பேசுகிறேன் கேளுங்க, அப்படி உள்ளே வந்தார். ஒரு டியூஷன் மாதிரி இருக்கும். இப்போ டியூஷனில் இப்போ ஸ்கூலில் கவனிக்க மாட்டேன், அதை தான் நான் டியூஷன் சொன்னேன். இப்போ டியூஷன் ஆன்ட்டியோ, டியூஷன் அக்காவோ, அங்குளோ யாரோ பேசுகிறாங்க, ஏதாவது சொல்லித்தராங்கன்னா நமக்கு தெரியும்ல, அப்போ படிச்சே அவ்வளோ படிக்கலாம் முடிஞ்சிச்சு கதை, அந்த ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல. இப்போ நாங்கன்னா போர்டு எக்ஸாமுக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் படிக்க ஆரம்பிப்போம், ஓகே. ஸோ வந்து அந்த ஸ்டேஜில் படித்து தான் அவனை வழி கிடையாது. ஸோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு ஃபோக்கஸ்னஸ் இருக்கும்ல, அந்த ஒரு பயம் கலந்து ஒரு ஃபோக்கஸில் இருக்கும். அப்படி பார்க்குற மாதிரி இந்த ஆள் வந்து எல்லாரையும் வச்சுட்டு இருந்தேன். இப்போ நான் ஸ்கூலுக்கு போய் நேற்று வீடியோ பார்க்கலையா, இது பற்றி பேசியிருந்தாரு, இது தெரியாதா அவனுக்கு அப்படின்னு பேசுகிற அளவுக்கு என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸையும் என்னோட சர்க்கிளையும் என் பேரண்ட்ஸையும் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு ஆள். இன்ஃப்ளூயன்ஸ் இந்த சென்ஸ் அவ்வளோ பார்க்க வச்ச ஒரு ஆள். ராஜனுக்கு போயே ஆகணும். நாட் பிகாஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட், ஓகே. எனக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் எனக்கு வியூஸ் கூட நான் அவ்வளோவா பார்க்கல. ஏன்னா யாருக்கு எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, லாஸ்ட் 30 டேஸில் எவ்வளோ வியூஸ் போயிருக்கலாம் நான் செக் பண்ணல நான், ஓகே. நான் சிம்பிளாக எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, எனக்கு பிடிச்சது என்னோடய லைஃப் ஜேர்னியில் நான் அதிகமாக பார்த்த சேனல் நான் இப்படி தான் எடுத்து வந்திருக்கேன். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான் அது, ஓகே. அடுத்தது வந்து இது கைண்ட் ஆஃப் இதுவும் அதே டைமில் இருந்தால் லாக்டவுனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி, ஓகே. மனுஷன் எங்கே இருக்கிறது? when it comes to PUBG எனக்கு ஆக்சஸ் இருந்துச்சு, நான் விளையாடிட்டு இருந்தேன். நான் ஒரு நாளைக்கு ஒரு 5 to 6 hours விளையாடிட்டு இருந்தேன் லாக்டவுனில். கேம் விளையாடிட்டு சார்ஜ் போட்டு இந்த ஆள் வீடியோ ப்ளே பண்ணுறேன், சார்ஜ் ஏறுறதுக்கும் இந்த ஆள் வீடியோ பார்த்துட்ருப்பேன். திருப்பி சார்ஜ் முடிச்சுன்னு அவுத்துட்டு கேம் விளையாடிட்டு திருப்பி சார்ஜ் போட்டு இந்த ஆள் வீடியோ தான் பார்ப்பேன். இப்போ நான் வீடியோஸ் பார்க்குறது, இப்போ நான் ஒத்துப்பேன், இப்போ நான் அந்த வீடியோஸ் பார்க்குறது இல்லை. நான் கேஸ் ஆகுறது பிடிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் வரைக்குமே நான் ஆக்டிவாக பார்த்துட்டு இருந்தேன். நான் டெய்லி லைவ் பார்த்துருவேன். நான் எனக்கு வந்து காசு இல்லை என்கிட்ட, சூப்பர் சேட்டில் பண்ண மாட்டேன். நான் கமெண்ட்டுமே மோஸ்ட்லி அவ்வளோ போடுற ஆள் கிடையாது நான். ஸோ நான் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்ருப்பேன். அடுத்த ஆள் டாப் 3 தான், கன்ஃபார்மாக டாப் 3 தான். பரிதாபங்கள் வந்து என்னோடய காலேஜில் லாக்டவுன் முடிகிற டைம் இருந்து நான் காலேஜ் ஜாயின் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸஸ் தான் எனக்கு, ஓகே. இந்த டைம் லைனில் இவங்க அக்கௌண்ட்டில் இருக்க எல்லா வீடியோஸும் பார்த்து முடிச்சேன் நான். இவங்க அக்கௌண்ட் ப்ளஸ் இவங்க ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இந்த யூடியூப் சேனல் பேர் நான் மறந்துட்டேன். அந்த யூடியூப் சேனலில் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அங்கே வந்து குவிட் பண்ணிட்டு இங்கே வந்தாங்க. எப்போத்துல இருந்துன்னா அதான் லாக்டவுனுக்கு கொஞ்சம், அதாவது லாக்டவுன் முடிய போகுதுன்ற பயத்தில் வச்சுட்டு இருந்தாங்களே. எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. எனக்கு லாக்டவுனில் நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். நான் எனக்கு வெளியே போனால் தான் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஸோ லாக்டவுன் நான் நிம்மதியாகவே இருந்தேன். நான் லாக்டவுன் முடிய போதும் பயமுறுத்துனாங்க எங்கள் வீட்டிலேருந்து. அப்பத்துலேருந்து என்னோடய காலேஜ் ஃபஸ்ட் இயர் முடிக்கிறதுக்குள்ளே இவங்க அக்கௌண்ட்டில் இருக்க ஒரு வீடியோட எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன். அதில் பெரும் போகிறதுக்கு ஒன்றும் இல்லைண்ணா. அண்ட் இவனுமா மன்னிச்சிருங்கண்ணா, அண்ணா மன்னிச்சிருங்கண்ணா, இவருமே யூடியூபை புரட்டி போட்ட ஒரு ஆள். ஃப்ளிப்பும் அதே சினாரியோ தான். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச, எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் யூடியூபர்ஸில் ஃப்ளிப்பும் ஒருத்தர். இது ஒரு பொண்ணு சொல்லியிருந்தாங்க, பட் நான் வந்து சந்தோஷப்பட்டிருப்பேன். பாபு, நீங்க என்ன இவ்வளோ ரசிக்கிறீங்க என்னைய? டேபோ பிரேக் பண்ணுறதுக்காக பிறப்பெடுத்தவன் அப்படின்ற மாதிரி உள்ளவங்க. யூடியூப்பை மறைச்சி பார்க்க வச்ச ஒரு ஆள், ஓகே. இந்த சேனல்ஸ் எல்லாம் வந்து எனக்கு எத்தனை பேர் எனக்கு பார்ப்பீங்கன்னு தெரில. எனக்கு வந்து இருங்க, மிஸ்டர் தமிழன், அப்போலாம் ஃபிலிம் ரோல், நான் மேஜராக பார்க்குறது இது 2 தான்.
அப்புறம் தமிழ் வாய்ஸ் ஓவர்னு இன்னொரு சேனல் இருக்குது. நான் அவ்வளோ ஆக்டிவ் கிடையாது தான், அதுவுமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஆடியோவும் சரி, எக்ஸ்ப்ளனேஷனும் சரி, ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நான் மேஜராக பார்க்குறது இது 2 சேனல் தான். இது நிறைய பேர் எனக்கு பார்ப்பீங்கன்னா எனக்கு தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எனக்கு தெரிஞ்ச யாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்க்க மாட்டாங்க. இது வந்து எனக்கு பழக்கப்பட்டு விட்டது வந்து எங்கள் அம்மா பார்ப்பாங்க, ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்பாங்க. இது வந்து பைரசிக்குள்ளே வருமா என்னென்னலாம் எனக்கு தெரியல. ஓகே, இது ஆனால் புது வீடியோஸ்லாம் இருக்காது. இப்போ நீங்கள் நாளைக்கு பாகுபலி ரிலீஸ் ஆகுதுன்னா இப்போது இன்றைக்கி தமிழ் ட்ராக்கர்ஸில் படம் வருதில்ல, அந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க. மோஸ்ட்லி இன்டர்நேஷ்னல் கண்டென்ட் இருக்கும். ஓகே, மோஸ்ட்லி இன்டர்நேஷ்னல் கண்டென்ட். நமக்கு வந்து தமிழ் டப்பில் கிடைக்காத ஒரு சில படங்கள் இல்லை ஒரு சில சீரீஸ். நான் வந்து பிரேக்கிங் பேடை வந்து நான் வந்து ஃபிலிம் ரோலில் தான் நான் பார்த்து முடித்தேன். பிரேக்கிங் பேடை ஃபிலிம் ரோலில் எபிசோட் பை எபிசோட் அவர் ஒரு 2-3 எபிசோட் ஒன்றா ஒரு வாட்டி போஸ்ட் பண்ணுவார், அப்புறம் ஒரு 2 எபிசோட் போஸ்ட் பண்ணுவார். இந்த மாதிரி நான் வெறியாக பார்த்து முடித்து நடுவில் ஒரு 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 கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில் வீடியோ நின்றுச்சு. ஒரு பிரேக் வீடு எடுத்தாரா இல்லை எனக்கு வெறி அதிகமாச்சான்னு தெரில. எனக்கு ஸ்டார்டிங் ஒரு 2 சீசன் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு பார்த்தே ஆகணும்னு தோணி நான் அதுக்கப்புறமா பிரேக்கிங் பேட் வந்து இது எக்ஸ்ப்ளனேஷன் நான் ஃபுல்லாக சீரியஸாக பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு பிரேக் எடுக்க முடியல. ஏன் நான் பிரேக் எடுக்க முடியலன்னு சொல்கிறேன்னா, உனக்கு ஸ்டோரியில் கொடுக்குற அந்த இன்டென்ஸை வந்து இவங்க 2 பேரும் தமிழ் மிஸ்டர் தமிழும் சரி, ஃபிலிம் ரோலும் சரி, அந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அந்த எமோஷன் கேரி பண்ணுறாங்க. வெறும் வாய்ஸை வச்சு மட்டும், மியூசிக் அவ்வளோவா இருக்காது. ஃபிலிம் ரோல் கூட பேக்ரவுண்டு படம் மியூசிக்லாம் போட முடியாது யூடியூப்பில். ஸோ வந்து காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்ஸ் எதாவது ஒரு ஸ்லோ மெலோடி மியூசிக்கோ இல்லை ஸ்லோவோ ஏதோ ஒரு மியூசிக் ஒன்று பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்கும். ஆனால் அந்த மியூசிக்கும் படத்தில் இருந்த மியூசிக்கும் சம்மந்தம் இருக்காது. ஸோ வெறும் வாய்ஸை வச்சு மட்டுமே எமோஷன்ஸ் வந்து சூப்பராக கேரி பண்ணுவாங்க 2 பேருமே. ஓகே, எனக்கு அதனால் இந்த சேனல் வந்து எங்கள் அம்மா தான் எனக்கு பழக்கப்படுத்தினாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு நானுமே அதுக்கப்புறம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த சேனல். மினிட் மிஸ்ட்ரி. ஓகே, இவருமே அது கூட இவருக்கு வந்து அண்ணன் தம்பி 2 பேரும் உட்காந்து கதை சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும். எனக்கு கதைலாம் எனக்கு அதாவது கதைனா நாட் ஃபிக்ஷனல். ஓகே, நிஜமாலே நடந்தது. இந்த வருஷத்தப்போ இந்த கப்பலில் இந்த ஊருக்கு போனவங்க கப்பலில் மாட்டிக்கிட்டாங்க, தண்ணியில் விழுந்தவங்க எப்படி தப்பிச்சாங்க, அங்கேருந்து தீவுக்கு போனவங்க அங்கேருந்து எப்படி பண்ணாங்க, இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவாங்க. எனக்கு இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் நல்லா பிடிக்கும், கேட்குறதுக்கு பிடிக்கும். ஸோ இந்த கேட்டகரி தான் மினிட்ஸ் மிஸ்ட்ரியும். நானும் ரொம்ப வருஷம் மினிட்ஸ் மிஸ்ட்ரி பார்த்துட்ருக்கேன் நான். அண்ட் இது வந்து என்னோடய லாக்டவுன் முடிஞ்ச ஒரு ஸ்டேஜ். ஓகே, லாக்டவுன் முடிஞ்ச அதாவது காலேஜ் வந்து நேரில் போக ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டேஜ். நான் வந்து ரொம்ப ஒல்லியாக ரொம்ப குச்சி மாதிரியும் ஒரு மாதிரி நான் இருந்தேன் நானும். ஸோ ஃபிட்னஸ்குள்ளே போகணும் அப்படின்னு இருந்தப்போ தான் நண்பர்கள் வந்தாங்க. இது வந்து ப்ரௌனி ஐ கெஸ், நான் பேர் மாற்றி சொல்கிறேன்னு தெரில. ஹீ இஸ் ஆல்சோ எ ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் ஃப்ரம் வெளியூர். ஓகே, அது ஒரு தமிழ் கிடையாது, இங்கிலீஷ் அது. ஓகே, தருண். ஓகே, தருண் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இப்போ வீடியோஸ் போடுறதில்ல. அண்ட் இந்த பாட்காஸ்ட்டில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். அவர் 10 கோடி சம்பாதிச்சு நான் நாட்களை வந்து ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகே, அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இந்த 2 பேர் வந்தாங்க என் வாழ்க்கைக்குள்ளே. எனக்கு வந்து இங்கிலீஷும் கொஞ்சம் நல்லா புரிய ஆரம்பித்த காலகட்டம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கிலீஷ் தெரியாது எனக்கு, அவ்வளோ தெரியாது தான். ஓகே, அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பித்த காலகட்டம். எனக்கு வந்து ஐஷோ ஸ்பீடும் மிஸ்டர் பீஸ்ட்லாம் வந்து யாரா அந்த மனுஷன், நம்ம ஊரில் இந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்கன்னு நான் தேடினேன். நம்ம ஊரில் நான் தேடின டைமில் யாரும் இல்லை. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார் நினைக்கிறேன், என்ன பண்ணுறது. நம்ம ஊரில் யாரும் இல்லை. இந்த மாதிரி திடீர்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் உள்ளே போகிறான், ஒரு சர்க்கிளோ ட்ரையாங்கிள் ஏதோ ஒன்று போடுறான், இது உள்ள என்ன வேணா வைங்க நான் வாங்கி தரேன்றான். உனக்கு காசு வேணுமா, இந்த வீட்டில் 100 நாள் உனக்கு காசு வேணுமா, இந்த கார் மேலேருந்து கையெடுக்காத உனக்கு கார் தரேன், என்னென்னமோ பண்ணுறான். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஐஷோ ஸ்பீடுமே கைண்ட் ஆஃப் அப்போ தான். ஐஷோ ஸ்பீட் வந்து எனக்கு மிஸ்டர் பீஸ்ட் வந்து காசால் அடிப்பண்டான்னு அந்த மாதிரி கொடுத்தது. ஐஷோ ஸ்பீடு வந்து ரியாக்ஷனால் அடிப்பேன். என்னடா நீ இப்படி பண்ணுற, எப்படி அவனால் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு புதுவிதமாக எனக்கு ஒரு உணர்த்திய ஒரு மனிதர் ஐஷோ ஸ்பீட். ஓகே, அவர் ரொனால்டோ பார்த்ததுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் நான் இந்த பார்க்குற டைமில் தான் நான் இவங்களையும் பார்க்க ஆரம்பித்தேன். பிரியாணி மேன் அண்ட் அபிஷ் 2
அபீஷ் டூ வந்து ஸ்டார்டிங்கில் இப்போ நான் பார்க்குறதில்ல. இப்போ நான் 2 சேனல்லையுமே அவ்வளோவா நான் பார்க்குறதில்ல நான். ஓகே, மேபி நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன்னா. ஹியர் கம்ஸ் த சூப்பர் ஹீரோ, சூப்பர் மார்வலஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஆக்டிவாக பார்க்க ஆரம்பித்தது வந்து எனக்கு தெரிஞ்சு ஊருக்கு போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நினைக்கிறேன். இங்கேருந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப் திடீர்னு பார்க்குறேன், தமிழ்லேருந்து ஒரு முதல்ல இருக்குது, திடீர்னு பாம்பு இருக்குது, திடீர்னு அந்த அந்த ஸ்பைடர்லாம் இருக்குது. அப்படி பார்க்க ஆரம்பித்த ஒரு ஆள். அதுக்கப்புறம் ஃபுல் ஆக்டிவாக நான் ஸ்டார்டிங்லேருந்து வீடியோஸ் பார்த்துருக்கேன். பட் நான் வந்து எல்லா வீடியோவும் போட்டால் பார்க்கணுன்ற ஒரு வெறியில் பார்த்ததில்லை நான். அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரிப் ஆரம்பித்ததுலேருந்து அப்படியே ஒரு 2 இயர்ஸுக்கு வீடியோ போட்டால் பார்த்துருவேன். போட்டவுடனே பார்த்துருவேன்னு சொல்ல நான். இவங்க 2 பேர் எனக்கு எங்கே வைக்கிறதுனே தெரில. இவங்க 2 பேருமே கூட எனக்கு ஒரே டைமில் இல்லை. எனக்கு ஒரு மாதம் இல்லை ஒரு 3 மாதம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, நான் வந்து ஜேகே வீடியோ பார்க்க ஆரம்பித்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஓகே, ஒரு மாதமாக பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. ஜேகே வீடியோ ஒரு மாதமாக பார்த்துட்ருக்கேன் நான். 1 மாதமாக பார்த்துட்ருக்கும்போது தான் நடுவில் வந்து இந்த ஆளை உள்ளே கூட்டின்னு வந்தார். 1000 லைக்ஸ் வந்தால் மொட்டை அடிச்சுக்கிறேன்னு வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. நமக்கு எங்கடா வந்துட போதுன்னு ஒரு திமிரு. ஜாலியாக போய் கமெண்ட் போட்டது இந்த ஆளை மொட்டை அடிக்க வைக்க தான் நினைக்கிறேன். சத்யா இஸ் சச் அ கியூட் காய், சச் அ பூக்கி காய். ஒரு மாம்பழத்தை அரைச்சா மேங்கோ ஸ்மூதி, ஆப்பிள் அரைச்சா ஆப்பிள் ஸ்மூதி, ஸ்ட்ராபெரி அரைச்சா ஸ்ட்ராபெரி ஸ்மூதி. அப்ப நீ டொமேட்டோவா அரைச்சி வர்றது வந்துட்டு நீ எப்படி கெச்சப்னு கூப்பிடலாம்? அப்ப அது நீ டொமேட்டோ ஸ்மூதின்னு தானே கூப்பிடணும். என்ன எங்களெல்லாம் பார்த்தா லூசு பய மாதிரி தெரியுதா? இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வேலை பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் சத்யாவோட ஃப்ரேம் மட்டும் பாருங்கள். இன்ட்ரோவில் சத்யாவோட ஃப்ரேம் மட்டும் பாருங்கள். இப்போ எனக்கு நாளைக்கு சத்யாவையோ இல்லை ஜேகேவையோ நான் திடீர்னு ரோட்டில் எங்கேயாச்சும் பார்க்கணும், மச்சான் அப்படி இருக்கேன். அந்த வைப்பு கொடுக்கக்கூடிய 2 யூடியூபர்ஸ். ஓகே, நான் வந்து ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு யோசித்த ஒரு டைம் லைனில் தான் வந்து நான் நம்ம மனுஷரை பார்க்க ஆரம்பித்தேன். நான் ஸ்டார்டிங்கு ஒரு 2 வீடியோ 3 வீடியோ மட்டும் என்ன ஃபோன் வாங்கலாம் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே, பெஸ்ட்டு ஃபோன் அண்டர் 20K. இவர் வந்து தமிழ் செல்வன் ஒரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணார். இன்வெஸ்ட்மெண்ட் பற்றிலாம் பேச ஆரம்பித்தார். ஸோ அதை பார்க்கும்போது நான் எடுத்து சைட் பை சைட் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் பார்க்கும்போது தான் நம்ம ஐயா உள்ள வந்து பிரட்டி அடித்து ஒரு படம் ஒன்று ரிலீஸ் பண்ணார். எனக்கு வந்து என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் ஐயாவை ஏன் பார்க்க ஆரம்பித்தேன், நான் ஃபோன் வாங்கி முடிச்சுட்டேன். நான் சைட் பை சைட் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் எனக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. எனக்கு கண்டிப்பாக எனக்கு யூஸ் பண்ணணும், அப்போ டெவலப்பர் ஆகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுனால சரி ஓகே கம்ப்யூட்டர் தேவைப்படும், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ஆகணும், சரி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் இவரை இப்போ அதிகமாக பார்க்க ஆரம்பித்தேன். அவருமே ஒரு நல்ல ஒரு சச் அ பியூட்டிஃபுல் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர். அவருமே ஓகே ஒரு படத்தை விட்டு அச்சு போட்டார். அது அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் A to D சேனல் ஐம் ஃபுல் ஆக்டிவ். ஓகே, த டைம் லைன் வந்து உங்களுக்கு செட் ஆகே ஆகணும். நான் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். நான் இந்த டைம் லைனில் தான் வந்து விஜய் சுத்து ப்ரோ வந்து ஒரு புரட்சி பண்ணார். தாய்லாந்து போகிறாங்க, கோவா போகிறாங்க, துபாய் போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் வந்து பிளானே நடக்க முடியாத மாதிரி ஒரு சோகம் இருக்கும். எங்கேயுமே போகல, எனக்கு சோகமாக இருக்காது. இவங்க கூட வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எமோஷனல் கனெக்டோடு பார்க்கக்கூடிய ஒரு யூடியூபர். ஓகே, ரேவன் ஷார்ப் இஸ் கைண்ட் ஆஃப் ஐஷோ ஸ்பீட். அவர் ரெப்ளிகா பண்ணுற மாதிரியே இருக்கட்டும். நிறைய பேர் வந்து நீ காப்பி அடிக்கிற சொல்லணும், என்ன வேணால் சொல்லுவோம். ஓகே, நல்லா இருக்குது, பார்க்கும்போது நல்லா இருக்குது. நேரில் பார்த்து ஒரு 2-3 பேர் தான் நேர்லேயே பார்த்துருப்பேன். அதில் ரேவன் ஷார்ப்பும் ஒருத்தர். நான் ஒரு வாட்டி சென்ட்ரல் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட, ரயில்வே ஸ்டேஷன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க்கில் எங்கேயோ இருக்கும்போது ஒரு வாட்டி வந்தார். அப்போ நான் நேரில் பார்த்து நான் பேசலைன்னா ஃபோட்டோ போஸ் ஐம் சச் இன்ட்ரோவர்ட் யூனோ. ஸோ நான் நேரில் போய் நான் கேட்கல. நான் நேரில் பார்த்து அவர் ஜாலியாக அதை பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருந்தாரு. நான் பார்த்துட்டு சிரித்தேன். அவர் பார்த்து வச்சா அவர் ஒன்று பார்த்து வச்சா. ஸோ க்யூட்டாக முடிஞ்சிச்சு. கேட்டால் ஒரு தலப்பா ஒன்று போட்டுன்னு லாரி ஓட்டுன்னு பையா நவுறு பையா அப்படி போகக்கூட ஒரு ஜாலியான ஒரு ஆள் தான் மங்குனி கேமர். சரி ஓகே, கொஞ்சம் அழகாகலாம். நம்ம உடம்பு மட்டும் ஏற்றுனா டக்குன்னு நான் குண்டாயிட்டேனா டர்ட்டி பல்கிங் பண்ணி பப்பரப்பேன் ஆனதுக்கப்புறமா பயந்து போயிட்டு கொஞ்சம் அழகாகலான்னு பார்க்கும்போது தான் ஹியர் வி கோ. அண்ட் நான் ஸ்டார்டிங்கில் ஷாதிக் ப்ரோ வீடியோவும் அதுக்கப்புறம் ராகுல் ப்ரோ வீடியோவும் பார்க்க ஆரம்பித்தேன்.
நான் பார்க்க ஆரம்பித்த டைம்லைனில் வந்து 2 பேருமே ப்ராப்பரான ஃபேஷன் கண்டென்ட் போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து இவர் சொல்கிற ஸ்கின் கேர், எனக்கு வந்து இவர் நல்லா வெள்ளையாக அழகாக பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பர்சன் மாதிரி நல்ல ஒரு டிப்டாப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் ராகுல் ப்ரோ. ராகுல் வந்து டப்புன்னு தருண் ப்ரோ மாதிரி டிசப்பியர் ஆகிட்டார். திடீர்னு வந்து பார்க்குறேன் மை போர்ட்ஃபோலியோ 1 crore போர்ட்ஃபோலியோன்னு அதை போட்டுட்ருக்கேன். நம்ம ஆள் நான் இங்கே வைக்கிறேன். ஏன்னா இவரோட ரன்வீர் ஷோ ஓகே ப்ராப்பரான ஒரு இங்கிலீஷ் பாட்காஸ்ட். நான் பாட்காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, பாட்காஸ்ட்னு ஒன்று பார்க்க ஆரம்பிக்கலாம், பாட்காஸ்ட்னு ஒன்று 2 பேரும் உட்காந்து இந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சதே ரன்வீர் ஷோவில். பிரெயின் பற்றி இருக்கும், ஹார்ட் பற்றி இருக்கும், எல்லாத்தோட எக்ஸ்பர்ட் கூட்டு வந்து உட்கார வச்சுருப்பாரு. திடீர்னு கனவு பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு ட்ரக்ஸை பற்றி பேசுவாங்க, திடீர்னு வந்து எப்படி சொல்கிறதுனா இப்போது செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுவாங்க, திடீர்னு வாழ்க்கையை பற்றி பேசுவாங்க, ஆஃப்டர் லைஃப் பற்றி பேசுவாங்க. I guess I become mature from my college days. He's the part of it. நம்ம ஆள் பேர் தான் வாயிலே வராது. எக்ஸ்ப்ளோர் வித் ஓகே ஃபைன், ஐம் சாரி ப்ரோ. சவுக் சங்கராக இருக்கட்டும், வருண் டாக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாரியாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம அண்ணன் வந்து கலாட்டா ப்ளஸில் பேசுகிறாரு. நம்ம அண்ணனுக்கு தனி சேனல் இல்லையா, நான் தேடி பார்த்துருக்கேன், கண்ணில் பல்ல. நான் ஏன்னா அப்போ இவர் வந்து செலிப்ரிட்டிஸ் இருக்கிற இன்டர்வியூஸ் எல்லாமே நான் பார்ப்பேன் உட்காந்து ஓகே. அதுக்கப்புறமா வந்து பிக் பேங் போகணும், நம்ம அண்ணனும் இப்போ தான் அடிச்சுக்கிட்டாங்க லைட்டாக இருக்கட்டும். பிக் பேங் போகன், அதுக்கப்புறம் மிஸ்டர் ஜிகே, அதுக்கப்புறம் டாக்டர் பால். அவர் சொல்கிறது நான் ஃபாலோ பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஓகே. ஒரே நிமிஷம் டாக்டர் பால், ஒரே நிமிஷம். டாக்டர் பால் சொல்கிறத நான் ஃபாலோ பண்ண ஆசைப்பட்றேன் ஓகே. ஆனால் எனக்கு கஷ்டம் ஓகே, என்னால் முடியல ஓகே. சாரி டாக்டர் பால். எனக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் அவர் வீடியோஸ்னு பார்ப்பேன் நான். அண்ட் இதிலலாம் இல்லாத எனக்கு இப்போது கண்டென்ட் திருடப்போ எனக்கு பிடிச்சி போன ஒரு ஆள் ஓகே. நாங்கள் இதுக்கு முன்னாடி நான் பார்க்கல, நான் ஒத்துக்கிறேன். நான் ஒரு 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 10 days நான் பார்த்துட்ருக்கேன். நான் இவரை அரவிந்த் வந்து எனக்கு இத்தனை நாளாக நான் சும்மா கண்டென்ட் திருடலாம், எப்படி போடுறாங்க, என்ன பண்ணுறாங்க, நான் ஒரு வெறியாக தேடிட்டு இருக்கும்போது தான் வந்து சேனல் பார்த்து நிஜமாலே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. திஸ் ஹோல் கண்டென்ட் ஸ்டோலன் ஃப்ரம் ஹிம். இவங்க எல்லார் சேனலோட லிங்க்கும் எனக்கு கீழே கொடுக்கணும்னு ஆசை தான். உங்களுக்கே அதையும் தெரியும், உங்களுக்கெல்லாம் என்ன தான் தெரியாது. நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க, இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு குழந்தை பிறந்தாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இந்த மாதிரி தீபக்னு ஒருத்தன் இருந்தான், நான் பார்க்க ஆரம்பித்தேன். நான் வந்து 2026 பார்க்க ஆரம்பித்தேன், இப்போ வரைக்கும் நான் பார்த்துட்ருக்கேன். அப்படின்னு உங்கள் லைஃப் ஜேர்னி கூட அப்படி நானும் சேர்ந்துட்டு ட்ராவல் பண்ண ஆசைப்பட்றேன்.